உலக உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வேனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 620A-1 சொல்லிட்டு ஒரு கிளச் ஸ்டாண்டிங் வீடர். இது நம்ம சாதா வீடரும் இருக்குது, கிளச் ஸ்டாண்டிங் வீடரும் இருக்குது. இந்த வீடரில் வந்து எங்கெங்கெல்லாம் ஆயில் போடணும், எப்படி பராமரிக்கணும், அதுக்கப்புறம் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கிளச் ஸ்டாண்டிங். இது வந்து 7 HP டீசல் இன்ஜின், 4 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின் போட்ட வீடர். இது கிளச் ஸ்டாண்டிங்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளச்சை பிடிச்சி அழுத்துனீங்கன்னா இதுக்கு டிரைவ் வராது, அப்படியே டக்குன்னு திரும்பிடும். அதே மாதிரி அந்த சைடு அழுத்துனீங்கன்னா திரும்பிடும். பவர் டில்லரில் இருக்கும், பவர் டில்லர் உபயோகப்படுத்தணுங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கான்செப்ட் இது. இதில் வந்து நம்ம முதல்ல ஆயிலை பற்றி பார்த்துடலாம். ஏர் ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் உபயோகப்படுத்தக்கூடாது. ஏர் ஃபில்டரில் ஆயில் இல்லாமல் உபயோகப்படுத்தினீங்கன்னா இன்ஜினோட லைஃப் குறைஞ்சி போயிடும். அது எப்படி போடுறதுன்றத பாருங்கள். இதை காட்டுறாரு பாருங்க. அந்த கிளிப்பர் ரெண்டுத்தையும் எழுதிங்கனாக்கா தனியாக அந்த கப்பு கீழே வந்துடும். அது மேலே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும். இது எடுக்கணும். அதை எடுத்துட்டு இது உள்ளார கொஞ்சம் ஒரு 50 ml ஆயில் ஊற்றணும். 20-40 ஆயிலும் ஊற்றலாம், 90 கிரேட் ஆயிலும் ஊற்றலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக்காக நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே டஸ்ட் ஆகிடும். அதை எடுத்துட்டு கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து நீங்கள் அதை வேறு ஆயில் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஏன் அது குறிப்பிட்ட நாள்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அதிகப்படியான டஸ்ட்டில் ஓட்டினீங்கன்னா வந்து சீக்கிரமாகவே டஸ்ட் ஆகிடும். நீங்கள் ரொம்ப டஸ்ட் இல்லாமல் உபயோகப்படுத்துனீங்கன்னாக்கா அது வந்து சீக்கிரமாக அந்த இடம் அழுக்காகாது. அதனால தான் குறிப்பிட்ட நாள்னு சொல்கிறேன். உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க, குறிப்பிட்ட நாள்னா எத்தனை நாள் சொல்லுங்கன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. நீங்கள் டஸ்ட் அதிகமான இடத்துல ஓட்டினீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். டஸ்ட் இல்லாமல் ஓட்டுறீங்கனாக்கா பரவாயில்ல, ஒரு 2 மாதம் 3 மாதம் கூட உபயோகப்படுத்த முடியும். அடுத்தது வந்து இன்ஜின் ஆயில். இன்ஜின் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 20-40 ஆயில் தான் ஊற்றணும். எந்த இடத்துல ஊற்றுறாருன்னு பாருங்கள். அந்த நாப்பை கட்டிட்டு அதை வழியாக தான் ஊற்றணும். அதுலேயே வந்து அளவு இருக்கும். இந்த அளவு இருக்கும், லோ, மீடியம், ஹைன்னு சொல்லிட்டு. இதுக்கு இடையில தான் இருக்கணும். நீங்கள் இது மேக்ஸிமம் இது வரைக்கும் தான் போகலாம். இதை தாண்டி போகக்கூடாது ஆயில். நீங்கள் பாட்டு அதிகமாக ஆயில் ஊற்றினா வந்து நல்லா இன்ஜின் லைஃப் வரும்னு சொல்லிட்டு அதிகமாக ஊற்றிடாதீங்க, எங்கே பார்த்தாலும் வாரி அடிச்சிடும். அதே மாதிரி கீழே இதை விட்டு கீழே இறங்கக்கூடாது. 20-40 ஆயில் 800 ml தேவைப்படும். சப்போஸ் அது அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டிப்ஸ்டிக்கை போட்டு டைட் பண்ணிவிட்டு எவ்வளோ உயரம் வருதுன்னு பார்த்துட்டு ஊற்றுங்க. அது மாதிரி ஆயிலை கழட்டுறது, இதை இன்ஜினில் இருக்கிற ஆயிலை எடுக்கிறது எந்த இடம்னு சொல்லிட்டு காமிப்பார் பாருங்கள், விரல் காமிப்பார் பாருங்கள். அந்த இடம் தான் வந்து அந்த போல்ட்டை கழட்டினீங்கனாக்கா அது வழியாக ஆயில் எல்லாத்தையும் கீழே எடுத்துடலாம். கீழே எதனா ஒரு ட்ரே வச்சு பிடிச்சி சுத்தமாக ஆயிலெலாம் கீழே வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த நாப்பை கழட்டி அதில் ஆயில் ஊற்றுங்க. 20-40 ஆயில். ஓகேவா? அடுத்தது கியர் பாக்ஸை பார்க்க போகிறோம். கியர் பாக்ஸில் வந்து 2 இடத்துல ஆயில் ஊற்ற வேண்டியிருக்கும். இப்போ கழட்டுறாரு பாருங்க. அதில் வந்து 90 கிரேட் ஆயில் 2 லிட்டர் ஊற்ற வேண்டியிருக்கும். இதுலேயுமே வந்து உங்களுக்கு அளவு இருக்குது. அதை போட்டு டைட் பண்ணிவிட்டு அந்த அளவை பார்த்து ஊற்றலாம். இதில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பாகாது, ஒன்றும் பிரச்சனை வராது. கியர் பாக்ஸை பொறுத்தவரையிலும் 90 கிரேட் ஆயில். அடுத்தது இன்னொரு கியர் பாக்ஸ்லேயும் நம்ம ஆயில் ஊற்றணும். நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல் டைட் பண்ணலன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆயில் லீக் ஆகும். இப்போ கேட்டுறாரு இல்லைங்களா, இது ஒரு கியர் பாக்ஸு. இந்த கியர் பாக்ஸில் வந்து 1 லிட்டர் 90 கிரேட் ஆயில் 1 லிட்டர் ஊற்றணும். ஊற்றிட்டு அதே மாதிரி இதில் வந்து டிப்ஸ்டிக் கிடையாது, அது வழிகிற அளவுக்கு ஊற்றலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. மேலே வழிஞ்சி வர அளவுக்கு ஊற்றலாம். அதே மாதிரி ஃபுல் டைட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு ரீகாயில் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியல, கஷ்டமாக இருக்குதுன்னா ஈஸி ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ரீகாயிலை கட்டிட்டு ஈஸி ஸ்டார்ட் ரீகாயில் இருக்கும். அதை வச்சு டைட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு டைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சின்னதாக ஹேண்டில் இருக்கும். அந்த வீடியோ வேணால் போட சொல்கிறேன், கூட இடையில போட சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் இது. இதை வந்து எப்படி இன்ஸ்டர்ட் பண்ணுறாரு அப்படின்றத பார்த்துக்காங்க. இதில் வந்து ஒரு 5 சுற்றுலேருந்து 6 சுற்று தேவைப்படும். 5 சுற்றுலேருந்து 6 சுற்று ஏற்றிடலாம். அப்படியே நீங்கள் அந்த ஹேண்டில் பார் வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்து கைக்கு நல்லா டைட் ஆகும். அந்த டைட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த டீகம்ப்ரஷன் லிவரை கீழே அழுத்தி விட்ருங்க. அழுத்தி விட்டுட்டு ஆக்சிலேட்டர் கொஞ்சம் அதிகமாக வச்சுருங்க. ஆக்சிலேட்டர் அதிகமாக வச்சுட்டு கியர்லாம் வந்து நியூட்ரலில் இருக்குதான்றதை கண்டிப்பாக செக் பண்ணணும். செக் பண்ணாமல் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா வண்டி இழுக்கும் போட இந்த அழுத்தினா போதும் ஸ்டார்ட் ஆகிடும். ப்ராக்டிக்கலாக ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறதுனா இதில் ஆயில் ஊற்றல, அதனால ஸ்டார்ட் பண்ணல, அப்படியே சொல்லிடுறோம். ஓப்பா. ஸோ இதை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா டயர், ஃப்ரண்ட்டில் டயர் இருக்குது. டயருக்கு பதிலாக இந்த கேஜுவல் மாட்டலாம். இதில் வந்து ஒரு ஸ்னாப் பின் இருக்கும். இந்த ஸ்னாப் பின்னை எடுத்துட்டு காட்டுற பின்னை கட்டணும். இதுக்கு பேர் ஸ்னாப் பின்னு சொல்லுவாங்க. அது கீழே வந்துச்சு, அதுக்கு பேர் காட்டுற பின்னு சொல்லுவாங்க. இந்த காட்டுற பின்னும் இதையும் எடுத்துட்டிங்கன்னா இது ஈஸியாக கட்ட முடியும். ஒரு ஆள் லேசாக பிடிச்சிக்கிட்டா போதும்.
இந்த டயரை கட்டிட்டு அதை போட்டுட்டு அதே மாதிரி இருந்த மாதிரியே வந்து அந்த காட்டனும் ஸ்னாப் பின்னும் போடணும். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாதான் அந்த கேஜ் வீல் போட்டுக்கணும். உங்களுக்கு வீல் வந்து ஸ்லிப் ஆகுது, வண்டி ஓட்ட முடியல அப்படின்னா தான் அந்த கேஜ் வீல் போடணும். இல்லை இதில் இதை ஓட்டினாலே நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இந்த டயரை போட்டே ஓட்டிக்கலாம். அடுத்தது வந்து இதில் வந்து நம்ம பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பள்ளம் எடுக்க போகிறீங்கன்னா வந்து அந்த டிச்சிங் பிளேட் செட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் இந்த பிளேட் செட்டுக்கு பேர் டிச்சிங் பிளேட் செட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாங்கும் போதுமே இதை டிச்சிங் பிளேட் செட்டுன்னு சொல்லி வாங்கணும். இதுலேயே வந்து சைஸ் சின்னது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டு ஓட்டினீங்கன்னா தோராயமாக ஒரு அடி வரும். ஒரு அடி அகலம் வந்து காவா மாதிரி பண்ணின்னு போகலாம். இல்லை நீங்கள் அகலமாக வேணும்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து 1.5 அடி 2 அடி அகலத்துக்கு வந்து எனக்கு டிச்சிங் பிளேட் செட் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது தனியாக ஆப்ஷனல் இருக்குது, அது கொடுப்பாங்க. அதை மாட்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு 2 அடி அகலம் காவா மாதிரி பண்ணலாம். இது வந்து இதை போட்டு ஓட்டினீங்கன்னா 1 அடி அகலம் தான் வரும். இது எப்படி இந்த வசம் வந்து பார்த்துக்கோங்க எப்படி மாட்டணும்னு. இது வந்து இப்படி மாட்டணும் இல்லையா, இது ரிவர்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் செட் வந்து இதில் வந்து ரிவர்ஸில் தான் நம்ம டிச்சிங் போட போகிறோம். அதனால் இந்த கட்டிங் எட்ஜ் வந்து இந்த சைடு வர மாதிரி தான் போடணும். நம்ம அப்படியே போட்டு காமிப்பா. இதில் நம்ம ரிவர்ஸில் தான் இதில் வந்து இந்த கியர் பாக்ஸில் இந்த பிளேட் செட் ஓடுறது வந்து ரிவர்ஸில் தான் ஓடும். அதனால் வந்து கட்டிங் எட்ஜு வசம் வந்து பின்பக்கமாக கட்டு எடுக்கிற மாதிரி போட்டால் போதுமானது. அதை போட்டுட்டு அதுலேயுமே வந்து காட்டர் பின் ஸ்னாப் பின்னு போடணும். இந்த கான்செப்டில் தான் போடணும். பிளேட் செட்டுமே அதே மாதிரி தான் போடணும். பிளேட் செட்டு ரிவர்ஸில் தான் ஓடும். இது வந்து டிச்சிங் பண்ணுறதுக்கு 2 பக்கமும் இதே மாதிரியே போட்டுட்டு நீங்கள் டிச்சிங் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது நீங்கள் வேண்டாம், டிச்சிங் வேலை இல்லை நமக்குன்னா உழவு பண்ணணுன்னாக்கா அது உழவு பண்ணுறதை போட்டு காமிப்பார் பாருங்க. இது வந்து ஃபார்வேர்டில் ஓட்டணுன்னா அந்த கட்டிங் எட்ஜ் வசம் வந்து இந்த வசத்தில் போட்டுக்கோங்க. அதை போட்டு காட்டர் பின் ஸ்னாப் பின் போடணும். சப்போஸ் உங்களுக்கு ரிவர்ஸ் போடணும், ஹை ஸ்பீடு ஓடணுன்னாக்கா ரிவர்ஸில் போடணுன்னா மாற்றி போட்டு உபயோகப்படுத்தலாம். இது வந்து பிளேட் செட்டுக்கு உழவு பண்ணுறதுக்கு களை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதை எடுத்துட்டு இருப்பேன். அதே மாதிரி வந்து இப்போ இந்த பிளேடை பொறுத்தவரையிலும் பாஸ் பண்ணிட்டு எடுத்துட்டியாப்பா. இந்த உழவு பண்ணுறது களை எடுக்கிற பிளேடை பொறுத்தவரையிலும் அகலம் வந்து ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து ஒரு பிளேடு கழட்டுறது இருந்தால் தனியாக கட்டிக்கலாம். அந்த எந்த இடத்துல கட்டணுன்றதை கழட்டுறாரு பாருங்க. அந்த ஸ்னாப் பின்னை கட்டிட்டு காட்டர் பின் கட்டினீங்கன்னாக்கா இது தனியாக வந்துடும். தனியாக வேணா நீங்கள் அகலம் கம்மியாக வேணா கம்மியாக ஓட்டிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த டெப்த்து நம்ம டிச்சிங் பிளேட் செட்டு போட்டு ஓட்டும் பொழுது மண் வந்து இந்த 2 டோர்லேயே அடிச்சு கீழே விழும். அதை நம்ம கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி விட்டுடணும். இந்த டோரை வந்து இப்படி திருப்பி இந்த உயரமாக தூக்கி வச்சு இதை லாக் பண்ணணும். இதை வந்து இப்படி ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா லாக் ஆகி நின்றுடும். டிச்சிங் போட்டும்பொழுது இது 2 பக்கமும் அந்த மாதிரி திருப்பி விட்டு ஃபுல் டைட் பண்ணணும். ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா லாக் ஆகி நின்றுடும். அதே மாதிரி இந்த இதை பொறுத்தவரையிலும் காடை பொறுத்தவரையிலும் அட்ஜஸ்டபிள் இருக்குது. மேலே தூக்கி விட்டுடலாம், கீழே கீழே தூக்கி விடலாம். இந்த மாதிரி பண்ணி இதை லாக் பண்ணிக்கலாம். இந்த கட்டிட்டு தான் அது மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். இந்த பின்னாடி இருக்கிறத கட்டிட்டு தான் இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி உபயோகப்படுத்தணுன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டெப்த் வந்து உங்களுக்கு வந்து பிளேட் செட்டு எவ்வளோ பூமிக்கு அடியில் போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹைட்டு நீங்கள் செட் பண்ணிக்கணும். இந்த காட்டர் பின் ஸ்னாப் பின்னை கட்டிட்டு உங்களுக்கு பூமியில் எவ்வளோ ஆழம் போகணுன்றதை செட் பண்ணுறதுக்கு தான் இந்த டெப்த் ராடு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா காட்டர் பின் ஒயரை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி உபயோகப்படுத்துறது, நம்ம எப்படி இதை ஆன் பண்ணுறது, ஆன் பண்ணதுக்கப்புறம் கியர் எங்கே போடணும் அதெல்லாம் சொல்ல போகிறார். இப்போ பண்ணுறது எப்படி கியர் போடுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஆக்சிலேட்டர் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். இந்த பக்கம் திருப்பினாக்கா ஆக்சிலேட்டர் கொஞ்சம் அதிகம். இந்த கண்டிஷனில் வச்சுக்கோங்க. அப்புறம் டீகம்ப்ரஷன் லிவர் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டீகம்ப்ரஷன் லிவரை அழுத்தி நிற்கலைன்னா அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அந்த ரேக்காயில் லைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு அப்படி அழுத்துனீங்கன்னா நிற்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இழுத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே ஆக்சிலேட்டரை கம்மி பண்ணிக்கணும். திட்டமாக வச்சுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ திட்டமாக வச்சுக்கோங்க. திட்டமாக வச்சுக்கினீங்கன்னா இதில் வந்து மொத்தம் 3 இது இருக்குது, லிவர் இருக்குது. இந்த லிவரை பொறுத்தவரையிலும் இந்த கியர் பாக்ஸ்லேருந்து இந்த கியர் பாக்ஸ் வர ஆன் ஆஃப் தான் இதில் போட்டிருக்கு பாருங்க. இதில் வந்து மேலே தூக்குனீங்கனாக்கா ஆஃபு, கீழே அழுத்துனீங்கன்னா ஆன். அதாவது வந்து இந்த கியர் பாக்ஸ்லேருந்து இந்த கியர் பாக்ஸ்க்கு டிரைவ் வர்றதுக்கு உண்டான லிவர் இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவர் வந்து இதிலே போட்டிருக்கு பாருங்க. இந்த லிவர் வந்து ரோட்டரி டில்லிங் கியர்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த கடைசியில் போச்சுன்னா ஃபார்வர்டு சுற்றுது. மூவ் பண்ணிட்டு தள்ளிக்கலாம்.
இது வந்து கிளச்சை அழுத்தி பிடிச்சா வண்டி ஓடும், விட்டீங்கன்னா நின்றுடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லிவர் இருக்குல்ல, இந்த லிவர் லைட்டாக அழுத்திக்கின்னு அதுக்கப்புறம் அழுத்தினீங்கன்னா தான் இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இது அழுத்தி பிடிச்சாதான் வண்டி ஓடும். நீங்கள் வந்து கியர் மாற்றுறதுலாம் வந்து விட்ட கண்டிஷன்லேயே கியர் மாற்றிக்கலாம். இதை அழுத்தி பிடிச்சதுக்கப்புறம் வண்டி மூவ் ஆகும், விட்டிங்கன்னா நின்றுடும். இந்த கண்டிஷனில் வந்து கியர்லாம் மாற்றக்கூடாது. வண்டி ஓடும் போதெல்லாம் கியர் மாற்றக்கூடாது. வண்டி ஆஃப் கண்டிஷனை விட்டுட்ட கண்டிஷனில் கியர் மாற்றுற வேலையெல்லாம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிச்சிங் பிளேடு, ஃபார்வேர்டு, ரிவர்ஸு, டில்லிங் போகும்போது நீங்கள் ஃபார்வேர்டு வேணாலும் வச்சுக்கலாம், ரிவர்ஸ் வேணா பிளேடு செட்டை மட்டும் மாற்றி போட வேண்டியிருக்கும். எந்த பக்கம் கட்டிங் வசம் எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்துங்க. கட்டிங் எட்ஜு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக சுற்றுதான்னு பார்த்துட்டு ஓட்டுங்க. இல்லைனாலும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை வராது, கட்டிங் எஃபெக்டிவாக இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இது ஃபார்வேர்டு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் வண்டி வாக்கிங் இல்லைன்னா வாக்கிங் கியர் பாக்ஸ் சொல்லுவாங்க. இது வண்டி மூவ் பண்ணுறதுக்கு இந்த வீல் இருக்கு இல்லையா, இந்த வீலுக்கு டிரைவ் வர்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே போட்டிருக்குது. இது வந்து நியூட்ரல்னு போட்டுருக்கு பாருங்க. இது வந்து நியூட்ரல்னா வண்டி மூவ் ஆகாது. இது இந்த பக்கம் வந்ததுன்னா ரிவர்ஸு, இது இப்படி வந்ததுன்னா ரிவர்ஸு. அடுத்தது வந்து இந்த பக்கம் போச்சுன்னா இது டில்லிங்னா கொஞ்சம் பொறுமையாக போகும். இது வந்து வாக்கிங்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகும். அதில் வச்சு வேணாலும் ஓட்டுறதுனாலும் ஓட்டிக்கலாம். இவ்வளோதாங்க. இதில் வந்து இந்த சிஸ்டம் தான் இருக்குது. இதில் மற்றபடி வந்து இந்த கிளச்சை பொறுத்தவரையிலும் இந்த அப் அண்ட் டவுன் தான். அப் அண்ட் டவுனு திருப்புறது 360 டிகிரி எப்படி வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம் ஹேண்டில் பாரை. அதுக்காக தான் அந்த கிளச்சு. இந்த கீழே இருக்கிற கிளச்சு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி திருப்புறதுக்கு. வண்டி அப்படி திருப்புறது, இப்படி திருப்பணுன்னாக்கா இதை பிடிக்கிறது. இதை பிடிச்சி வண்டி பிடிச்சிங்கனாலே சும்மா அப்படி பிடிச்சி அழுத்தினாலே போதும், வண்டி திரும்பும். அதே மாதிரி இதுவுமே வண்டி இதை பிடிச்சிங்கனாலே போதும், வண்டி திரும்பும். இதில் எல்லாமே சொல்லியாச்சு. டீசல் வந்து கரெக்டான கண்டாமினேஷன் இல்லாத ஒரு கண்டெய்னரில் வாங்கிட்டு வந்து ஊற்றுங்க. எதனா கண்ட இடத்துல கிடக்கிற கேன்லாம் வாங்கிட்டு வந்து ஆயில் ஊற்றுனீங்கன்னா இன்ஜெக்டரில் போய் அடைச்சிக்கும். சுத்தமான டீசல் கேன் வாங்கி எடுத்து அதில் தான் டீசல் வாங்கியாந்து டீசல் ஊற்றணும். இந்த மாதிரி கரெக்டாக பராமரிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட லைஃப் நல்லா இருக்கும். வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி. நன்றி.